வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு தேவையான ஸ்டடி வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் டிபார்ட்மெண்டல் பேப்பர்லேருந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிபார்ட்மெண்டல் பேப்பர்லேருந்து இருக்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான். ஸோ ஜென்ரலாக எல்லா வீடியோஸுமே ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்லேருந்து தான் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரே மாதிரி இருக்குமே, கொஞ்சம் போராக இருக்குமே தான் எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் கம்பைன் பண்ணி ஒரு கொஸ்டின் எடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆன் எ பிரிஸ்மேட்டிக் பீம் இஸ் கிவன் பை. த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆன் எ பிரிஸ்மேட்டிக் பீம் இஸ் கிவன் பை. பிரிஸ்மேட்டிக் பீமோட பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சிக்மா. ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, my/z, my/i, mz/y, mi/y. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் my, z, e இதில் எல்லாம் தெரிஞ்சது நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், m/i = sigma/y = e/r. ஸோ இதுதான் ஃப்ளக்சுரல் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஸோ m/i = sigma/y = e/r. ஸோ இதுதான் ஃப்ளக்சுரல் ஃபார்முலா. ஸோ இதில் எம்ங்கிறது பெண்டிங் மொமெண்ட், ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இந்த சிக்மாங்கிறது தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ சிக்மா இஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஒய்ங்கிறது நியூட்ரல் ஆக்சிஸ் ஏரியா, ஈங்கிறது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இந்த ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே MY/Z தான் கொடுத்துருக்காங்களே தவிர ER எல்லாம் கொடுக்கல. ஸோ இந்த E/R ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்ன, M/I = sigma/y. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது இந்த சிக்மா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒய் டிவைடில் இருக்குது, அந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ ஆன்சர் My/iன்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி, My/i. The bending stress on a prismatic beam is given by My/i. Next question. Moment of inertia is concept applicable in case of. Moment of inertia is concept applicable in case of. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கான்செப்டை எப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ எ ரொட்டேட்டிங் பாடி, எ பாடி மூவிங் ஆன் எ ஸ்ட்ரைட் லைன், எ பாடி அட் ரெஸ்ட், போத் ஏ அண்ட் பி. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பாடி இருக்குது, ஒரு பீமே இருக்குது, அதில் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த கீழே இறங்குது இல்லையா, இது பேர் ரொட்டேஷன். ஸோ ஒரே இடத்துல மூவ் ஆனால், ஸோ இதுலேயே பீம் இந்த லைன்லேயே மூவ் ஆகிட்டு இருந்தால் தான் மூவிங் ஆன் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஸோ பாடி அட் ரெஸ்ட்னா இதில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஸோ அப்போ எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஸோ எப்போ கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இந்த லோடு இங்கே ஆக்ட் ஆகி இது கொஞ்சம் கீழே இறங்கும் போது தான் பெண்டிங் மொமெண்ட்லாம் கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ அதுக்கு பேர் எ ரொட்டேட்டிங் பாடி. மொமெண்ட் எனர்ஷியா இஸ் கான்செப்ட் அப்ளிகேபிள் இன் கேஸ் ஆஃப் ரொட்டேட்டிங் பாடியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா கண்டுபிடிக்கணும். So answer is a rotating body. Next question. M10 grade of concrete approximate dash mix. M10 grade of concrete approximate mix. M10 grade ஓட mix என்னன்னு கேட்குறாங்க. ஸோ M10 பொறுத்த வரைக்கும் 1:3:6. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் ஏ தான் M10க்கு வரும். 1:3:6. ஸோ 1:2:4ங்கிறது M15க்குள்ள ரேஷியோ. M15 1:2:4. ஸோ இங்கே இருக்க 1:1.5:3ங்கிறது M20க்கு வரக்கூடியது. ஸோ M20 தான் 1:1.5:3. ஸோ பேலன்ஸ் இருக்க 1:1:2ங்கிறது M25க்கு வரக்கூடிய ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. M10னா 1:3:6ன்னு வரணும். அதுக்கப்புறம் உள்ள M15னா 1:2:4. அதே மாதிரி M20, இப்போ 20 இருக்கா, 20ல் ஒரு 5 மைனஸ் பண்ணிட்டா என்ன வரும், 15 வந்துருமா, அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1:1.5:3னா M20, 25னா 1:1:2. ஸோ இதுதான் கிரேடு மிக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது 1ங்கிறது சிமெண்ட், அடுத்து ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட். இந்த மூணு இப்படி தான், சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட். ஸோ M10 கிரேட் ஆஃப் காங்கிரீட் அப்ராக்சிமேட் 1:3:6 மிக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஹெவியஸ்ட் ஐ செக்ஷன் ஃபார் த சேம் டெப்த் இஸ். த ஹெவியஸ்ட் ஐ செக்ஷன் ஃபார் த சேம் டெப்த். ஸ்டீல்லேருந்து கேட்டிருக்க கொஸ்டின் தான். ஹெவியஸ்ட் ஐ செக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே ISLB, ISMB,
ஐஎஸ்ஹெச்பி, ஐஎஸ்டபிள்யூபி. ஸோ மொத்தமாகவே வந்து இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் பீமில் வந்து ஒரு 5 டைப் தான் முக்கியமான டைப். ஸோ ஃபஸ்ட்டு ஐஎஸ்எல்பிங்கிறது என்னென்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் வெயிட் பீம். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் வெயிட் பீம்ங்கிறது தான் ஐஎஸ்எல்பி. ஐஎஸ்எம்பிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம். ஐஎஸ்எம்பிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம். ஐஎஸ்ஹெச்பிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி வெயிட். ஸோ ஐஎஸ்ஹெச்பிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி வெயிட். ஐஎஸ்டபிள்யூபிங்கிறது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் வைடு ஃப்ளாஞ்ச் பீம்னு சொல்கிறது. ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் வைடு ஃப்ளாஞ்ச் பீம். இந்த 4 இல்லாமல் இன்னொன்று இருக்குது, ஐஎஸ்ஜேபின்னு இருக்கும். ஸோ ஐஎஸ்ஜேபிங்கிறது என்னென்னா ஜூனியர் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் பீம். ஸோ அதுதான் ஐஎஸ்ஜேபி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் ஐஎஸ்எல்பினா இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் வெயிட் பீம். ஐஎஸ்எம்பிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம். ஐஎஸ்ஹெச்பிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி பீம். ஐஎஸ்டபிள்யூபிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் வைடு ஃப்ளாஞ்ச் பீம். இன்னொன்று ஐஎஸ்ஜேபின்னு சொல்லியிருக்கேன், அது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் பீம். ஸோ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது என்ன, இந்த ஹெவியஸ்ட் ஐ செக்ஷன். இதில் ஹெவிங்கிறது ISHB. So answer is C. ISHB is the heaviest eye section for the same depth. Next question. Shape factor for the circular section is equal to. Shape factor for the circular section. Circular section oda shape factor கேட்டிருக்காங்க. ஸோ ஷேப் ஃபேக்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். எப்போ பார்த்தாலுமே ரெக்டாங்குலர், ரோமோஃபோஸ், ட்ரையாங்குலர், சர்க்குலர் இந்த 4லேருந்து தான் ஒன்று வந்து ஷேப் ஃபேக்டர் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் 1.7 வரும் ஆன்சர். ஆன்சர் இஸ் டி 1.7. ஷேப் ஃபேக்டர் ஃபார் த சர்க்குலர் செக்ஷன் இஸ் 1.7. ஸோ டேபிள் இங்கே இருக்குது. ரெக்டாங்குலரை பொறுத்த வரைக்கும் ஷேப் ஃபேக்டர் 1.5, சர்க்குலர் இஸ் 1.7, ரோமோஃபோஸ் 2, triangular 2.343, hollow circular 1.27, I section பொறுத்த வரைக்கும் 1.1லேருந்து 1.2 வரைக்கும் இருக்கலாம். ஸோ I section 1.1லேருந்து 1.2, hollow circular 1.27, triangular 2.343, romophus is 2, circular section 1.7, rectangular section 1.5. So shape factor for the circular section is 1.7 is the answer. Next question. A bull nose brick is not used for. A bull nose brick is not used for. Bull nose brick வந்து எதில் யூஸ் பண்ண மாட்டோம்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னோன்னா பல் நோஸ் பிரிக் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பல் நோஸ் பிரிக்குங்கிறது என்னென்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக கண்டுபிடிக்கிற பிரிக் தான். அந்த பிரிக் வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக, இன்டீரியர் டிசைனில் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பிரிக் தான் பல் நோஸ் பிரிக். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹை காஸ்ட் வச்சு கட்டுற பில்டிங்ஸில் உள்ள மாடிப்படியெல்லாம் கட்டுவாங்க இல்லையா. ஸோ வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி கட்டுறது, பில்டிங்குள்ளே, அந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஷேப்லாம் பல்நோஸ் பிரிக் கொண்டு வாங்க. ஸோ பல்நோஸ் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ரவுண்டாக இருக்கும். அந்த பல்நோஸ் பிரிக் வந்து ரவுண்டிங் கார்னர்ஸாக இருக்கும். ஸோ டெக்கரேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறது தான் அந்த பல்நோஸ் பிரிக். இன்டீரியர் டிசைனில் ஒரு வாசல்லே ஒரு பில்லர் போடுறோம், ஒரு தூணெல்லாம் கட்டுறோம் அப்படின்னா, ஸோ ரவுண்டு ஷேப்பில் தூண் கட்டுறோம் இல்லையா, ஸோ டோம் கட்டுறது, அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பல்நோஸ் பிரிக். ஸோ பல்நோஸ் பிரிக் இஸ் த ரவுண்டிங் ஆஃப் ஷார்ப் கார்னர்ஸ் அண்ட் யூஸ்டு ஃபார் பில்லர்ஸ் அண்ட் டெக்கரேஷன் பர்பஸ். இந்த 3க்குமே யூஸ் ஆகிறது தான் பல்நோஸ் பிரிக். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகாதுன்னா ஆர்ச்சுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆர்டிஃபிஷியலாக டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற பிரிக்குங்கிறதுனால தான் அதை ஆர்ச்சுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பல்நோஸ் பிரிக்கோட ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்ம கட்டுற ஆர்ச்சோட ஷேப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் ரெண்டுக்குமே வந்து ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகாமல் இருக்கும். அதனால தான் பல்நோஸ் பிரிக் ஆர்ச்சஸில் நம்ம கட்ட மாட்டோம். ஸோ பல்நோஸ் பிரிக் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் ஆர்ச்சஸ். Next question. Refractory bricks are generally used to resist. Refractory bricks are generally used to resist. Refractory bricks எதை வந்து ரெசிஸ்ட் பண்ணும்? கெமிக்கல் ஆக்ஷனா, டேம்ப்னஸ், ஹை டெம்பரேச்சர் அண்ட் வெதரிங் ஆக்ஷன். இந்த 4ல் வந்து ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ரிஃப்ராக்டரி பிரிக்ஸுங்கிறது ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரிக் தான். ஸோ குரூசிபிள்னு சொல்லுவாங்களே, இந்த அணு உலைகள், வெற்று உலைகள், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது தான் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா 1700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ணுமா வித்தவுட் சாஃப்டிங் ஆர் மெல்டிங் ஆஃப் பிரிக்.
1700 டிகிரி ஹீட் இருந்தால் கூட அந்த பிரிக் வந்து மெல்ட் ஆகாது, சாஃப்ட் ஆகாது, ஹீட்டை ஓரளவு ரெசிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கிற ஏரியாவில் மட்டுமே யூஸ் பண்ணுறது தான் ரிஃப்ராக்டிவ் பிரிக்ஸ். ஹீட் எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுன்னா 1700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ refractory bricks are generally used to resist high temperature. Answer is C, high temperature. இந்த bricks எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அணு உலைகளில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய brick தான். For quality control of Portland cement, the test essentially done is. For quality control of Portland cement, the test essentially is done is. போர்ட்லாண்ட் சிமெண்ட்டோட குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிமெண்ட் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா எதெல்லாம் கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி, அடுத்து செட்டிங் டைம், சவுண்ட்னஸ், டென்சைல், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து சிமெண்ட்டோட குவாலிட்டி கண்ட்ரோலை மெஷர் பண்ணுறதுக்காக எடுக்கிற டெஸ்ட் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது செட்டிங் டைம், சவுண்ட்னஸ், டென்சைல் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே சிமெண்ட்டோட குவாலிட்டி கண்ட்ரோல் கண்டுபிடிக்கிற டெஸ்ட் தான். அதனால தான் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இது மட்டும் இல்லை, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், கன்சிஸ்டன்சி, இந்த விபி கன்சிஸ்டோமீட்டர் எல்லாமே வந்து சிமெண்ட்டோட குவாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெஷரிங் டெஸ்ட் தான். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தாலும் ஆன்சர் வந்து கரெக்ட் தான். For quality control of Portland cement, the test essentially done is setting time, soundness, tensile strength. All options are correct. Answer is D. All options are correct. Next question. What is the unit measurement of steel reinforcement? What is the unit measurement of steel reinforcement? ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் யூனிட் என்ன? ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே குவிண்டாலில் மெஷர் பண்ணணும். ஸ்டீல் இஸ் மெஷர்ட் ஃபார் குவிண்டால். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டன்ஸ் கணக்கில் மெஷர் பண்ணுவாங்க. சிமெண்ட்டுனா டன்ஸ், ஸ்டீலுனா குவிண்டாலில் மெஷர் பண்ணணும். ஸோ இதுவே நம்ம பிளானிங் ஏரியாவில் மெஷர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ஏரியாவுக்கு ஸ்டீல் போடணும், எவ்வளோ ஏரியாவுக்கு சிமெண்ட் வந்து போடணும் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் ரன்னிங் மீட்டர், ஸ்கொயர் மீட்டரில் தான் பிளானிங் ஏரியா வந்து மெஷர் பண்ணுவோம். இதே ஸ்டீலுக்கு குவிண்டாலில் மெஷர் பண்ணணும். ஆன்சர் டி, குவிண்டால். இதே சிமெண்ட்டு கேட்டிருந்தா டன்ஸ், பிளானிங் ஏரியா கேட்டிருந்தா ரன்னிங் மீட்டர். ஸோ இதெல்லாம் தான் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஃப்ளூரன்ஸ் இன் சிமெண்ட் காஸ்ட் டியூ டு அன் எக்ஸஸ் ஆஃப். எஃப்ளூரன்ஸ் இன் சிமெண்ட் காஸ்ட் டியூ டு அன் எக்ஸஸ் ஆஃப். ஸோ இந்த எஃப்ளூரன்ஸ் பற்றி நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். எஃப்ளூரன்ஸ்னால் காங்கிரீட் மிக்ஸ் பண்ணும்போது சால்ட் கண்டென்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது அதிகமாக வந்து தூசி, ஆர்கானிக் மேட்டர் இதெல்லாம் சேர்ந்து காங்கிரீட் போட்டிருந்தாலோ நம்ம வால் கட்டினதுக்கு அப்புறமா வாலில் வந்து ஒரு ஒயிட் பேச்சஸ் வந்து படிய ஆரம்பிக்கும். ஒரு வெள்ளையாக ஒரு படலை மாதிரி படியும். ஸோ அதுக்கு பேர் தான் எஃப்ளூரன்ஸ். அந்த ஒயிட் பேச்சஸ் பேர் தான் எஃப்ளூரன்ஸ். அந்த ஒயிட் பேச்சஸ் எதனால் ஏற்படுதுன்னா காங்கிரீட்டில் வந்து அந்த சால்ட்டு கண்டென்ட் வாட்டர் இருந்தால், இல்லை அல்கை, பாக்டீரியா, ஏதாவது ஆர்கானிக் கண்டென்ட் இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த எஃப்ளூரன்ஸ் வந்து ஏற்படும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் அலுமினா, அயான் ஆக்சைட், சிலிக்கா அண்ட் அல்கை. ஸோ இந்த 4ல் எஃப்ளூரன்ஸுக்கு சூட் ஆகிறது அல்கை. ஸோ அல்கைனால தான் இங்கே எஃப்ளூரன்ஸ் வந்து காஸ்ட் ஆயிருக்கு. எஃப்ளூரன்ஸ் இன் சிமெண்ட் காஸ்ட் டியூ டு அன் எக்ஸஸ் ஆஃப் அல்கை. இந்த அல்கை, பாக்டீரியா, சால்ட் கண்டென்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் எஃப்ளூரன்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ எஃப்ளூரன்ஸ் இஸ் நத்திங் பட் ஒயிட் பேச்சஸ் இன் வால். ஸோ இதோட இந்த 10 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.